இந்த ஈஸியான அண்ட் ரொம்பவே கூலிங்கான இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 3 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பவுல் வந்துட்டு அதோட ஜூஸை தனியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 1/2 கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா எலுமிச்சம்பழம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைப்படும். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்கர் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த சர்க்கரை வந்துட்டு கரையிற வரைக்கும் அதனால் விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து முக்கால்வாசி கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் 5லேருந்து 6 கப் அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போது சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ரோஸ் சர்பத் சிரப் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும், இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும். நல்லா திக்காக இருக்கும். அந்த சிரப் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் இது கூடவே பாதாம் பிசின் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது சாதாரணமாக எல்லா ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். அதை வாங்கி ஒரு 2 எடுத்து கல்கண்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 எடுத்து நைட்டுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னு சொன்னால் காலை நல்லா ஊறி புஷ்ஷுன்னு இருக்கும் பெருசாக. அது கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு ரோஸ் கூலர் ரெடி. இதை வந்துட்டு நீங்கள் சர்விங் கிளாஸில் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு சம்மர் டைமில் இல்லை உங்கள் பாடி வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா உங்கள் உடம்பு ரொம்பவே கூலாக இருக்கும். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற லெமன் அண்டு ரோஸ் சிரப்பு, அது கூடவே இந்த பாதாம் பிசின் சப்ஜா விதை எல்லாமே வந்துட்டு நல்லா உங்களுக்கு கூலிங் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறப்போ இதை குடிக்கலாம். நம்ம எப்போவுமே நார்மலாக குடிக்கிற லெமன் ஜூஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.